நாயக்கர்னு ஒருத்தர் தான் வந்து அந்த இடத்த கொடுத்தாரு, அதனால தான் இது சென்னை பட்டணம் அப்படின்னு. பட் அதற்கு வந்து ஏதாவது வரலாற்று பூர்வமான தகவல்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா மிக நிச்சயமாக அது எங்கேயுமே ஆவணப்பூர்வமாக பதிவு செய்யப்படலை. இன்றைக்குமே சில சக்திகள் வந்து மெட்ராஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே கொண்டாடுவாங்க. அந்த டேல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சில வரலாற்று தவறான தகவல்களை ரொம்ப ஆழ பதிய வைக்கிறதுக்காக திரும்ப திரும்ப அந்த பொய்களை சொல்லி அதை கட்டமைச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 400 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் பறையர்களை வச்சு ஒரு ஆர்மி கட்டியிருக்கான். அது பிரிட்டிஷ்காரன் முழுக்க முழுக்க இங்கிருந்த பறையர்களை நம்பி கட்டியிருக்கான் அப்படின்னா அது சென்னை பூர்வக்குடி பறையர்களை மட்டுமே நம்பி தான் அந்த ஆர்மியாக அவங்க கட்டியிருக்காங்க. அப்போ அதில் அவங்க சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதை பற்றி எழுதினா ஆங்கில ஹிஸ்டாரியன்ஸ் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப வீரமாக இருந்தது என்பதை விட டிசிப்ளின்டாக இருந்துச்சு. அந்த வார்த்தை தான் அவங்க சொல்கிறாங்க. வீரமாக இருந்தார்கள் என்பதை விட டிசிப்ளின்டாக இருந்தது அந்த படை அப்படிங்கிறது. அப்போது எவ்வளவோ பெரிய சக்திகள், அது ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட், ஃப்ரெஞ்சு அரசாங்கம் இங்கே வந்து போராடுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்குமான இந்த போராட்டத்தில் அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் இங்கே இருக்கிற பூர்வக்குடியை அவன் நம்புறான் அப்படின்னு சொன்னால் இங்கிருந்து அந்த பூர்வக்குடிகள் இன்னைக்கு வந்து வெறும் அரிசி சாப்பாட்டை சாப்பிட்டு நம்மள மாதிரி நிச்சயமாக இருந்திருக்க மாட்டாங்கன்னு நம்ம. ஏன்னா அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை, எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு. ஆனால் அவர்கள் சொல்வது என்ன அப்படின்னா அவங்களோட மசில் பவர், அவர்களுடைய அந்த வீரம் அல்லது ஒரு பெரிய ஆளுமை திறன் தான் வந்து இந்த படையை கட்டமைக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. தோழர் குறிப்பிடும்போது சொன்னார், மகா ரெஜிமெண்ட்டை பற்றி மட்டும்தான் வரலாற்றில் பெருசாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயாவுக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. 32 வட்டமேசை மாநாடு நடக்கும்போது அங்கே தாத்தா ரெட்டமலையார் வந்து இந்த பறையர் ரெஜிமெண்ட்டை பற்றி ஆங்கிலேயர்களிடம் பேசும்போது, அந்த ரெஜிமெண்ட்டில் அந்த வட்டமேசை மாநாட்டில் பேசும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் இங்கே இருப்பதற்கு காரணமே மூல காரணம் யார் என்று பார்த்தீங்கன்னா என் சமூகம். அப்போ என் சமூகத்துக்கான நீதியை நீங்கள் கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு அவர் பேசுகிறப்ப அவருடன் அம்பேத்கரும் இருந்திருக்காரு. அப்போது அன்னைக்கு தாத்தா பேசிய போது அது 31-32 அப்படிங்கும்போது அந்த காலகட்டத்தில் கூட அயோத்திதாசர் தவிர்த்து, பண்டிதரை தவிர்த்து வேறு யாருமே இதை வந்து பெரிய அளவில் பேசலை. அவர் சிவசண்முகம் பிள்ளை ஏதோ 1-2 இடங்களில் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வளவுதான் நம்மக்கிட்ட இருக்கிற வரலாறு அப்படிங்கிறது. இந்த பறையர் ரெஜிமெண்ட் அப்படிங்கிறத பற்றி நான் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தேடி படித்ததில்லை. கிடைச்ச தகவல்கள் அப்படிங்கிறது, இந்த பறையர் ரெஜிமெண்ட் பற்றி கிடைச்ச தகவல் அப்படிங்கிறது இவ்வளோதான். பட் அதுக்குள்ளே என்ன நடந்திருக்கும், ஒரு போர், அதாவது நம்மளுடைய இயல்பு அப்படிங்கிறது வேறு. இங்கே இருக்கிற தென்னிந்தியனா, இங்கே இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பழங்குடியாக ஒரு பறையர் சமூகமாக என்னோட எக்ஸ்போஷர், அன்னைக்கு இருந்தவங்களோட எக்ஸ்போஷர், இந்த உலகத்தை பற்றின எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற மாதிரி மீடியா காலம் மாதிரி அது இருந்திருக்காது. அப்படிங்கும்போது அவன் அந்த இடத்த விட்டு, அந்த மெட்ராஸுங்கிற ஊரை விட்டு தாண்டி அந்த பறையர் ரெஜிமெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க எத்தனை பேர் வந்து வெளி உலகத்தை பார்த்துருப்பார்கள்னு தெரியாது. வெளி உலகம் குறித்த புரிதல் அவர்களுக்கு என்னவா இருக்குன்னு தெரியாது. ஒரு ட்ரைனிங் சென்டரில் போய் வில்லு விடுறது எப்படி, அம்பு விடுறது எப்படிங்கிறத வந்து எதையுமே ஒரு ட்ரைனிங்காக கற்றுக்காம, ஆனால் இயல்பிலேயே எனக்கு இப்படி ஒரு போராட்ட குணம் வரும் அப்படிங்கிறத ஏதோ ஒரு இடத்துல வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த மெட்ராஸில் அன்றைக்கு இருந்த அந்த பெருமறை சேரியில் இங்கே இந்த பக்கம் ஒரு பக்கம் உங்களுக்கு பறையர்கள் இருந்தாங்கன்னா இன்னொரு பக்கம் மன்னியர்களோட குடியிருப்பும் இருந்திருக்கேன். அப்போ அந்த சமூகத்திலேருந்து ஆட்களை எடுக்காமல் பறையர் சமூகத்திலிருந்து ஏன் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு மிக முக்கிய காரணம் அவர்களுடைய வீரமும், இரண்டாவது அவர்களிடையே இருக்கின்ற ஒரு ஒழுங்கு அமைப்புங்கிறது, ஒரு டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது தான் ஏன்னா வெள்ளைக்காரனுக்கு எல்லாமே டைமிங் முக்கியம், நேரத்துக்கு வரணும், நேரத்துக்கு செய்யணும் அப்படிங்கிறது. அப்போ அந்த டைமிங்க்கு இந்த மாதிரி ஒழுக்கங்களுக்கு உட்பட்டு இவர்கள் இருந்தது வந்து மிக முக்கிய ஒரு காரணம். இந்த போரில் சரி பறையர்களை பயன்படுத்துகிறாங்க. பறையர்களை பயன்படுத்திய போது மிக நிச்சயமாக அதில் உயிர் பலிங்கிறது ஒன்று இருந்திருக்கணும் இல்லையா, இறந்துருப்பாங்க. ஸோ அது யார் இறந்தாங்க போனாங்க வந்தாங்கன்றதுக்கான டீட்டெயில்ஸ் இல்லை. அதே மாதிரி கிட்டத்தட்ட இவங்க கொடுக்குற ரெக்கார்ட் படி ஒரு பிரிட்டிஷ் படையோடு சேர்ந்து, அவர்கள் கொண்டு வந்த படையோடு சேர்ந்து 6000 பேர் இருந்தாங்கன்னா அதில் பறையர்கள் வந்து கிட்டத்தட்ட 2000 பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டு. அப்போ 2000 பேர் அப்படிங்கிறது அன்னைய பாப்புலேஷனோட நீங்கள் இது பண்ணணும். இன்றைக்கி இருக்கிற பாப்புலேஷன் 150 கோடியோட வச்சு கம்பேர் பண்ணாமல் அன்னைக்கு இருந்த அன்னைக்கு இந்தியாங்கிற நாடு கிடையாது.
அப்போ அன்னைக்கு இருந்த அந்த மக்கள் தொகையோடு ஒப்பிடும்போது 2000 பெரிய நம்பர். அப்போ அன்னைக்கு மக்கள் தொகை அடிப்படையில் இந்த மெட்ராஸ் ஸ்கூலில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் மண்ணிலையும் பெரிய ஒரு குடியாக வாழ்ந்தவர்கள் நாமத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த வரலாற்றுக்கு பின்னும் புறம் இருக்கின்ற ஒரு ஆராய்ச்சிகளில் நம்ம அதை அப்படி தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 2000 நம்பர்ஸ் அது எல்லாமே மேல், ஃபீமேல் அதில் யாரும் கிடையாது. வெறும் மேல் அப்படின்னு இருக்காங்க. வெறும் 2000 பேர் மட்டுமா அந்த மெட்ராஸ் ஸ்கூலில் இருந்திருப்பாங்க இந்த பெருவரை சேர்க்குள்ள. அப்போ பெரிய நம்பர்ஸ் நம்ம தான் இங்கே இருந்திருப்போம். அப்போ அன்னைக்கு அங்கே பெரிய நம்பர்ஸில் இருந்த நாம இன்னைக்கு ஒரே ஒரு கான்ஸ்டியூவன்சிக்குள்ள ஒரே ஒரு தொகுதிக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். ஒரே ஒரு தொகுதி தான் இன்னைக்கு ரிசர்வ் தொகுதி அப்படின்னு சொன்னா நம்மளை அங்கிருந்து அப்புறப்படுத்தியவர்கள் யார் அப்படின்னு இருக்குல்ல, இந்த 4 நூற்றாண்டுகளில் நம்மளை அப்புறப்படுத்தியவர்கள் யார் அப்படிங்கிறது இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதை இந்த பரையார் ரெஜிமெண்ட் குறித்து பேசுகின்ற போது இதற்கான காரணங்களையும் நம்ம சேர்த்து தான் பேச வேண்டியது. இன்னைக்கு சொல்ற இந்த நவீன இந்தியாவில் மெட்ராஸை சார்ந்த பறையர்களோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாதவர்களாக, பிழைப்புக்கு இன்னமும் 3ஆம் தர வேலைகளை செய்யக்கூடிய மக்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்றால், ஆங்கிலேயனுக்கு தெரிந்த ஒரு பொது அறிவு, பறையர்களோட அறிவை நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு தெரிஞ்ச ஒரு கேள்வி ஞானம் ஏன் இங்கு நம்மை ஆழ்கிறவர்களுக்கு இல்லாமல் போனது அப்படிங்கிறதை சேர்த்து யோசிக்க வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயமாக நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இந்த இன்னைக்குமே நீங்கள் அந்த ஜார்ஜ் டவுன் பக்கம் போய் பார்த்தோம்னா பெரும்பாலான மக்கள் இந்த மண்ணோட பூர்வக்குடிகள் தான் பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களுக்கும் ரேஷன் கார்டு இருக்குது, ஆனால் வீடு இல்லை. ஆனால் இவன் தான் இந்த மண்ணோட ஒரு காலத்தோட இந்த மண்ணில் பெருமளவு இருந்திருக்கான். அப்படிங்கும்போது இன்னைக்கு அவனுக்கு வீடு கூட இல்லை அப்படிங்கிறது எதை காட்டுது அப்படின்னு சொன்னால், வரலாற்றில் எல்லா நேரங்களிலும் நாம் ஏதோ ஒரு வகையில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப புரியுது. ஏன்னா இங்கே சவுத் சைடு போகிறத விட நார்த் சைடில் இருக்கின்ற தமிழகத்தில் தான் பறையர்களுக்காக பேசிய நிறைய தலைவர்கள், அது அயோத்திதாசரிலிருந்து ரெட்டமலை சீனிவாசன் இங்கே நிறைய பேர்த்து அப்படி வரிசையாக சொல்லிட்டே போகலாம். இந்த பக்கம் அன்னை சத்தியவாணி முத்துலேருந்து, அதுக்கு முன்னாடி அன்னை மீனாம்பாலிருந்து, வரலாற்றின் பக்கத்தில் இந்த வட மாவட்டங்களில் இருந்த தலைவர்கள் தான் அதிகம். எங்கள் தென் தமிழகத்தில் இவ்வளோ தூரம் நாங்கள் அறியப்படவே இல்லை. அப்போ இங்கே இந்த வட தமிழ்நாட்டில் இன்றைக்கி நம்ம சொல்கிற இந்த வட தமிழ்நாட்டில் பறையர்களுக்கான அரசியல் பெருமளவில் பேசப்பட்டு கொண்டு இருந்தும் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இல்லைன்னா அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதை சேர்த்து யோசிக்க வேண்டியது இந்த கூட்டத்தோட முக்கியம்.